கடகலகத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆங்கில வருடத்தின் நிறைவான மாதம் எப்படிமா இருக்கும்? அஷ்டம சனி இருக்கு, அடுத்து வரக்கூடிய 25 எப்படி இருக்கும்? இனிமேலாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா? கடகம் கரை சேருமா? இதெல்லாம் நிறைய போடுறீங்க. என்ன கஷ்டப்படுறதுக்குன்னே நாங்க இருப்போம். கடகம் கஷ்டத்துக்காக வந்ததாலாம் நிறைய பேர் போடுறீங்க. தொழில, ஒரு குடும்பத்துல, ஒரு குழந்தை பிறப்புல, ஒரு சொந்தங்கள்ல, ரொம்ப உறவு சார்ந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றோம். ஏன்னா எமோஷனலுடைய பிறப்பிடமே நீங்க தான் சொல்லணும். ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை, விழிப்புணர்வு, எதையும் ஆராய்ந்து செயல்படணும். ஏன்னா நம்ம கெட்ல இன்னும் தனி அப்படியே இருக்கு. மற்றபடி கிரகங்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் நகர்வுகளாக நல்லா இருக்குது. உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தியாகும். ரொம்ப ஏக்கமா இருக்கு, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், எனக்காக ஒரு உடை வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே பூர்த்தி ஆயிடும். ஒரு பொருள் சாப்பிடணும், ஒரு சிலருக்குலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு? தனியெல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னா, சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த மாதம் வந்து ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடும். ஒரு பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 11ல குரு உடைய ராசி இந்த மாதம் 5 என்ற திட்டமிடல் சொல்லக்கூடிய இடத்துல வந்து நமக்கு உதயமாயிடும். ரொம்ப சிறப்பா இருக்கும். சூரியனும் உடன் இருப்பாரு. நம்மளுடைய தனஸ்தான அதிபதி. அப்புறம் வந்து புதனும் இருப்பாரு. ரொம்ப சிந்தனை தெளிவு, நல்ல ஒரு திட்டமிடல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம்ன்றத மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு நல்லா வந்து ஒரு சிறப்பா வியூகங்கள் கொண்டு செயல்படும் பொழுது அஷ்டம சனியையும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்துல வாய் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் இருந்துக்கோங்க. அதே போல வந்து இந்த காலகட்டம் வந்து பணம் குடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, குடும்ப உறுப்பினர்கள் தானேன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த பணம் குடுக்குறோம், இது திரும்பி வருமா? உங்க சூழலை உணர்ந்து செய்து அதே போல நண்பர் வட்டாரங்கள், நம்ம பொழுதுபோக்கிற்கான செலவுகள், அதே போல தாய் வழி, தந்தை வழி உறவுகள், உறவுகள் விஷயத்துல மட்டும் என்னைக்குமே ஒரு அடி பக்குவமாக இருந்து கொள்வது நல்லது. இல்ல அவங்களை புரிஞ்சுக்காம அவங்க வந்து கொஞ்சம் ஆஹ் சூழல் சரியில்லைன்னா கூட அதுவும் இதுவும் கடந்து போகணும்னு அந்த இடத்துல வந்துடணும். தேவையில்லாம அங்க வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் தான் ஆகக்கூடாது. அவங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நம்ம சிறப்பாகவே இருக்கு. இதே தனி இருக்கிற அந்த 8ஆம் இடத்துல வந்து ஒரு குருவோ, ஒரு சுக்கிரனோ, ஒரு புதனோ இருக்காங்க. இந்த காலகட்டமும் வந்து ரொம்ப தாமதமா கடக்கக்கூடியவர்கள் நீங்களே அப்படின்னு உங்களுடைய அடிப்படை தேவைகளும், உங்க எண்ணங்களும், உங்களுடைய சிந்தனைகளும், ஒரு எஃபர்ட்டும் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்தாலும் எல்லாமே ஒவ்வொரு செயலும் செய்யும் போது கூடுதல் கவனம் இது கிடைக்கும் போது ஒரு சிலதுலாம் ஒரு பெரிய பெரிய இதுவா கிடைக்கும் போது இதை நம்ம வந்து சிறப்பா வந்து கையாளுவதற்கு நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். டவுட் எல்லாம் இருந்தா நம்ம வெல்விஷர் பொறுத்தவங்களுடைய உதவி, துணை இதெல்லாம் கொண்டு நம்ம வந்து நம்ம சிறப்பா கடந்து வந்துடலாம். ஒரு அறிவு சார்ந்த துறை, ஒரு ஐடி ஃபீல்டு, ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டு இதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அரசு இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களாகவே இருக்கும். எப்பயும் வந்து சிந்தனை தெளிவுட நினைச்சுக்கோங்க. நிறைய வந்து உதவி பண்ணுங்க, தான தர்மங்கள் பண்ணீங்க. மனசுல வந்து தேவையில்லாத ஒரு என்ன சொல்லுவாங்க நெகட்டிவ் எண்ணங்கள் அதை என்ன சொல்லணும்னா ஆணவம், கர்மம், மாயை, போட்டி, பொறாம, ஒரு இது பண்றதுன்னா நம்மளை விட அவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். சுக்கரன்லாம் 7ல வந்து பார்க்கும் பொழுது அவர்தான் நம்மளுடைய லாபாதிபதியும் கூட 4 கூடியவரும் லாபாதிபதி. அப்படி சுக்கரன் எல்லாம் சிறப்பா இருக்கு, சுக்கரனுடைய பார்வையெல்லாம் இருக்குன்னா நமக்கு நிறைய நல்ல எண்ணங்கள், சிந்தனை இந்த மாதிரிலாம் நமக்கு அதிகப்படியாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் நல்லா சிறப்பா இயங்கும். இந்த செல்கள் சிறப்பா இயங்கும் போது நம்ம சிறப்பா சிந்தனை செய்வோம். சிறப்பா சிந்தனை செய்யும் போது எப்போ நம்ம தொழில், நம்முடைய செயல்பாடு எல்லாம் ரொம்ப உறுதியாக சிறப்பாக இருந்து முன்னேற்றத்தின் பாதையில் வேகமாக நடைபெறும். இந்த மாதம் கடக ராசி லக்னக்காரர்களுக்கு அருமையான மாதம் தான். சிறப்பா செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்கள் எல்லாம் ஒரு மாஸ்டர் எடுத்து செக்அப் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெண்மணிகளுக்கு உங்கள் எண்ணங்கள், ஆசைகள்லாம் நிறைவேறி நல்ல ஆடை, ஆபரணம், அத்தியாவசிய ரொம்ப அருமையாக இருக்கும். கோளறு பதிகத்தை படிக்கும். பௌர்ணமி இடங்கள்ல நீங்க வெள்ளை பொருட்களை தானம் பண்ணுவது, ஒரு பாயசம், ஒரு பால் இதெல்லாம் ஏழை எளியவருக்கு வலியவருக்குலாம் நிறைய இருக்கு. ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கு. குளிக்கிற தண்ணியில நல்லா ஒரு கைப்பிடி உப்பை போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில இருக்கீங்க. உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஆகலாம்
போயிடும். வீடு துடைக்கும் பொழுது பச்சை கற்பூரம், ஒரு பிடி உப்பு, கஸ்தூரி மஞ்சள் இதை போட்டு வீடை தொடச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு வீட்லயே வந்து ஒரு லட்சுமி கலாச்சாரம் தெரியும். கடகம் கவனம் உடன் இருந்தால் ரொம்ப அருமையான பலன்கள் அதிகமாகவே நடக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை சொல்லப்பட்டு உங்க சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி எதற்கு வலிமையா செயல்படக்கூடிய பொருளாதார இல்ல உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். அருமையா அதுக்கான முயற்சிகளை பண்ணி டெஸ்ட் பேபி எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காலகட்டம் வெற்றி அதற்காக செயல்பட போகுதா என்பதுதான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம் நீங்க வந்து சிவ வழிபாடு தான். ஓம் நம சிவாய இத சொல்ல 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 ஏன்னா அஷ்டம சனியில அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். 8ஆம் அதிபதி எட்டில் ஆட்சி ஆரம்ப பின்னாடி சரள யோகம்ன்ற யோகத்தையும் கொடுக்க போங்க. இந்த 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் வந்து ஒரு நன்மையை கொடுத்தாலும் லைஃப் லாங் வந்துடும், ஒரு தீயதை கொடுத்தாலும் லைஃப் லாங் இருக்கும். இனி வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு சிறப்பான பண வருவாயையும் நல்ல ஒரு செல்வ செல்வியையும் கொடுக்கக்கூடிய காலமாகவே அமையும் என்றால் அது மிக கிடையாது. கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து